நமச்சிவா தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டேவா போற்றி நமச்சிவாயம் வாழ்க நாளந்தார் வாழ்க இனர்வோம் என்றென்றும் நீங்கார்கள். அப்போ நம்ம தான் எது தேடி ஓடும்பா? பணம் பணம் பத்தும் செய்யும். பத்தும் செய்யும் பணம். ஒன்று மட்டும் சொல்கிறேன் கேட்டுங்க. நல்லா இயற்கை இருக்குது, இயற்கை அழிச்சிடும். அது எப்போ வரும் எப்போ போகும்னு சொல்ல முடியாது யாராலையும். நீ எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் சரி, உதிக்கிற சூரியங்களை காட்டு பணத்தை பேசிங்க. காற்று மூச்சு தான் காற்று, காற்றுகளை காட்டு, பூமிகளை காட்டு உன் பணத்தை. அஞ்சும் வஞ்சம் செய்யறான். உங்களுக்கு பணம் வச்சுருந்தாக்கா 4 பேர் கருத்து தருவோம். சலாம் போடணுமா உங்களுக்கு? நீங்களாம் யார் பெற்ற பிள்ளைங்க? எப்படி பிறந்தீங்க இந்த உலகத்தில்? யார் மூலிமா வந்தீங்க? மனித பிறவியே எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். அந்த மனுஷனாக போனால் மனுஷனாக வாழணும். ஆண் பெண்ணை ஏமாற்ற, பெண் ஆணை ஏமாற்றக்கூடாது. இன்றைக்கி பணத்துக்கோசம் கேவலமாக போய்க்குது உலகம். கடவுள்னா யார்? எங்கே இருக்கான்? இங்கே இருக்கான் மனசாட்சி உள்ள. அந்த மனசாட்சி எடுக்கடா போகல எப்பா சாமிங்களா. நீங்கள் மனசாட்சியாக வாழுங்க. பணத்துக்கோசம் வாழாதீங்க. பணன்றது நெச்சியில் பூச்சி வீதி, அதான் பணம். பேஞ்சு அண்ணாதுரை தெரியுமா உங்களுக்கு? காமராஜ் தெரியுமா? ராஜாஜி தெரியுமா உங்களுக்கு? அவங்க எப்படி வாழ்ந்தாங்க? இன்றைக்கி வாழ்கிறாங்க. முதலமைச்சர் எப்படி வாழ்கிறானுங்க? கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, முக ஸ்டாலின், அடுத்த முதலமைச்சர் சொல்கிறானுங்க விஜய்னு. அவன் மயிரை கூட பிடிக்க முடியாது உலகத்தில். விஜயகாந்தாவது போயிட்டான். விஜய் நல்லா செய்கிறவன் எவனும் உலகத்தில் வாழ மாட்டான். எல்லோரும் நினச்சவன் இந்த உலகத்தில் வாழ மாட்டாங்க. விஜயகாந்த் நல்லா செய்ய நினச்சான். ஆனால் அவனை வாழ விட்டான் கடவுள். நல்லவனை எவனையுமே விட மாட்டான் கடவுள், கொண்டு போயிடுவான். தேசம் துரோக தேசம் இது. பாரத் மாதா வாழ இடம் இது. தென்னாடு சிவனையே போற்றி எந்நாட்டிலவா போற்றி நமச்சிவாயம் வாழ்க நாதந்தார் வாழ்க. அந்த வட மாநிலத்துலேருந்து கொண்டு வந்து இந்திக்காரங்களுக்கு விட்டுவில்லை. யார் அவுட்டுது? காசுக்கு ஆசைப்பட்டு தானே கூப்பிட்டு வந்தீங்க தமிழ்நாடு. 5 பேரை தந்து வேலைக்கு வச்சுட்டு அவன் தள்ள 10,000 சம்பளம், 10,000 சம்பளம். இங்கே பேச 5,000 அங்கே கொடுக்குறது 10,000 சம்பளம். நீங்கள் வாங்கி காசுக்கு ஆசைப்பட்டீங்களா? பாங்க தமிழ். இதெல்லாம் பேச போனோம். ஏன் பேசுவோம் நாங்கள்? யாருடா போகிறீங்க? காசுக்கா போனீங்க? 5 பஞ்ச பூணுடா, 5 புலங்கள் ஆழ்த்திங்க. இந்த 5 புலங்கள்லாம் நீங்கள் நானும் பேச முடியாது. இந்த உட்காந்து அதை முதல்ல சிந்திச்சு பாருங்கள். கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. மூளைக்கு வேலை கொடுங்க எல்லாருமே. ஆம்பளையாக பிறந்தா பெஸ்ட்டு கிடையாது. எப்படி வாழணும்னாங்க பிரச்சனையே இருக்குது. எப்படியோ வாழ்ந்துட்டு போயிடலாம். சுடுகாடு தான் போகும் லாஸ்ட்டில். எல்லாருமே காடு 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 சுடுகாடு. அந்த சுடுகாடு காடு தெரியுமா உங்களுக்கு? இதுக்கெல்லாம் வாழ்ந்துட்டு போயிடணும். அதான் தெரியும் உங்களுக்கு. ஜென்மமாடா நீங்களா? ஆண்கள் சொல்கிறது தப்புடா. நீங்கள் ஆண்களாக வாழக்கூடாது யாருமே. ஆணாகி பெண்ணாகி நின்றானவன் யார்? சிவபெருமான். தாயும் சேர்ந்த தயாவான தத்துவடி. நீ அங்கே போனால் தாய்மா தானே பார்ப்பாங்க. எங்கள் அப்பா திருவண்ணாமலை சுற்றுறீங்களே, திருவண்ணாமலை கிரிவலம் சுற்றுறதெல்லாம் ஒவ்வொரு சிந்திச்சு பார்த்தீங்களா? திருவண்ணாமலை நான் தெரியுமா? திருவண்ணாமலை பற்றி போய் சுற்றுங்க. எங்கள் அப்பா சுற்றுங்கடா போய். திருப்பதி போனாலும் கெய் தான், திருவண்ணாமலை போனாலும் கெய் தான். அவன் தவப்பேன். எங்கள் அப்பா சின்ன அப்பா, எங்கள் அப்பா பெரியப்பேன். அண்ணாமலை மாதிரி ஒரு கடவுளே கிடையாது. போய் கேளுங்களா போங்களா.
நமச்சிவாய நமச்சிவாய. உன்னை நீ ஏமாத்துற, நானா ஏமாத்துறேன்? ஏமாத்துறதா பொருந்தோம் நம்ம உலகத்தில். யாரை ஏமாற்றி யாரை தூங்க போகிறீங்க? எந்த சொத்தை தூங்க போகிறீங்க? சொத்து சொகம் எதுவுமே கொண்டு போக முடியாது யாராலையும். காடு 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 சுடுகாடு. காட்டுக்கு தான் வரணும் எல்லாருமே. அங்கே தான் தான் கடவுள் போங்க. நாங்களாம் உங்களை கத்தி கத்தி பல வீடியோ போட்டாலும் திருந்த மாட்டீங்க. திருந்தா ஜெல்லுங்கள் இருந்து நல்லா பண்ணிட்டான். இதான் சொல்லுவாங்க. உங்களுக்கெல்லாம் அறிவே கிடையாது. மனுஷனாக போடலாம் பரவாயில்ல. மனுஷன் எந்த பண்றான்னு தெரியுங்க. மனுஷன் தெரியுங்க. நீங்கள் நல்ல மனுஷன் தேடுங்க. அப்போ தான் நீங்கள் மனுஷனாக போட முடியும். மனுஷனாக வாழ முடியும். இந்த பிரிவே வேணான்றோம் நாங்கள் மனுஷனாக போடுறோம். இந்த பிரிவே உங்களுக்கு தேவையில்லை. மனித பிரிவே தேவை. நீ பெருமளை கும்பிடு மறுபிரிவு எடுக்க. மனுஷனாக போகிறது கஷ்டப்படுவேன். சிவன் அடிப்பார் மறுபிரிவே கிடையாது. முடிஞ்சு போச்சு. கேப்டன் க்ளோஸ். மனுஷனாக பிறகு நாகீஜில் வாழணும். நீதி உங்கள் இருக்கா? எங்களுக்கு உத்தம தானிங்களா? எல்லாருமே சொல்லுங்கள். உத்தமன்னு எவனாவது நில்லுங்களா பார்க்கலாம். அவன் ஆச்சுன்னா கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறீங்க கேஸுன்னு கொடுக்கறதுக்கு. அவன் யார் அவனுங்க? அவனும் 10 மாதம், நாங்களும் 10 மாதம் தான். அது சிந்திச்சு பாருங்க. முதல்ல அவனும் 10 மாதம் தான் போடுறான் ஒரு தாய் வைத்து. நம்மளும் 10 மாதம் தான் போடுறோம் தாய் வைத்து. அவனும் மனுஷன். அவன் கடவுளாக அவன் கடவுளா? அவனுங்க நீதிபதி கடவுளா? போலீஸ்காரர் கடவுளா? வக்கீல் கடவுளா? இந்த கேள்விக்கு போய் சொல்லுறாரு. அவனா ஓடுறீங்க போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸு. ஏய் கொஞ்சம் சிரிச்சு பாருங்கள். அவனும் அதே மண்ணுக்கு தான் போகிறான். நம்மளும் அதே மண்ணுக்கு தான் போகிறோம். அந்த மூத்திரம் நம்ம பேர் மூத்திரவன் தான், அவன் போகிற மூத்திரவன் தான், அவன் பேடுற பியவன் தான், நம்ம பேடுற பியவன் தான். அவனும் 10 மாதம், நம்மளும் 10 மாதம். கொஞ்சம் சிந்திக்க மாட்டீங்களா நீங்கள் யாருமே? சிந்திச்சு பாருங்க. கொஞ்சம் சிந்தனை செய். எப்படி வாரீங்களா? யார் நம்பி வாரீங்க? உங்களை நீங்கள் நம்புங்க. காசு கோசம் அடிமையாக வாரீங்க. அவங்ககிட்ட போய் சலாம் போடாதீங்க. காசு கோசம் நின்று பாருங்க. ஜெயிச்சு வரீங்க. நீங்கள் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாலும் சொல்லுவாங்க. நின்று நில்லுங்க. 10 ரூபா கூட நாங்கள் அடிமையாக ஆகிடுங்கப்பா. நம்ம உழைப்பு நம்ம கையில் இருக்குது. உழைப்பை நம்பு. உன்னை நீ நம்பு. முன்னுக்கு வருவேன். யாரையும் நம்பாத. ஆள் ஒரு கட்சி கொடி வச்சுக்கிறானுங்க தமிழ்நாட்டில். அவன் பணத்தை சொத்தை காப்பாற்றி கொடியான். வடமாநிலத்துலேருந்து தென்னாடு சிவனையே போட்டி எந்நாட்டு இறைவா போட்டி. அது விளக்கம் சொல்லட்டுமா? தென்னாடு சிவனையே போட்டி எந்நாட்டு இறைவா போட்டி. வடமாநிலத்தில் சிவன் இங்கே வந்திருக்கார். இருக்கிறார் தமிழ்நாட்டுக்குள்ளே. நான் வடமாநிலத்தில் சரிக்கிறேன்னு சொல்லி தான் இங்கே வந்தார் சிவன். ஆனால் இங்கேயும் சரியில்லைன்னு தெட்டி விட்டாருங்க. அப்போ தமிழ்நாடு ஆகிடும் போதுமா? இதுக்கு மேலே நான் உங்களுக்கு எதுவும் சொல்கிறதில்ல. அந்த முக ஸ்டாலின் சொல்லுவேன், நரேந்திர மோடி சொல்லுவேன். மக்களை பாதுகாக்கிறதுக்கு வேலை கடவுள் கொடுத்தா அவங்களுக்கு. ஆனால் அவங்கள பாதுகாத்து போலீஸ்காரன். இவனே மனுஷன்தான். இவனுக்கு மனுஷன் பாதுகாப்பா? 5 பாதுகாப்பு இருக்க முடியும் அவங்களால? 5 என்ன பண்ணுப்பா? சொல். நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம். உலகத்தில் நாங்கள் சொல்லிட்டோம். ஆபத்து பண்ணாலே மனுஷன் அழுவது பண்ணாலே. பெண்ணால் கொஞ்சம் அழியும், மண்ணாலே அழியும். இந்த 5 வஞ்சம் செய்யும். கொஞ்சம் புரிஞ்சு தர்மம் ஜெயிக்கணும். இந்த பூமியில் தர்மம் நினைக்கணும். கோர்ட்டில் நீதி கண்ணையே கட்டியிருக்கானுங்க. நீதி கண்ணையே கட்டாங்க கோர்ட்டில். கொஞ்சம் சிந்திக்க மாட்டீங்க? நான் சொல்வதெல்லாம் உண்மை தேவையில்லை. சாட்சி என்ன சாட்சி? பொய் சாட்சி. பணத்துக்கோசம் பொய் சாட்சி சொல்கிறீங்க. போய் பணம் கொடுத்தா பொண்டாட்டி விற்றுறீங்க, பிள்ளைங்களை விற்றுறீங்க, எல்லாத்தையும் விற்றுறீங்க. பணத்துக்கு அடிமையாகிடா. அடே வாங்கிங்களா? ஏன்டா அந்த பணத்துக்கு அடிமையாகி சிவாய நம சிவாய நம சிவா. மனசாட்சி சுட்டு வாழ்ந்து பார்க்கப்பா. யாரும் இருந்தாலும் பெண்ணாலும் சொல்லுவேன். சிவாய நம சிவாய நம சிவாய. சிவனுக்கு அர்த்தம் தெரியுமா? சொல்லட்டுமா? எந்த கடவுளும் கும்பிடுங்க. நீங்கள் இஞ்சாண்டுக்கு அப்பா போட்டது சிவன். எந்த அரசியலாலும் சரி. வெள்ளையங்கிரி மலை சொல், தஞ்சாவூர் சிவன் கோயிலுக்கு உள்ளே போக சொல். அதை விட்டா சிதம்பரம் இருப்பார் நடராஜர், அங்கே போக
சொல்ல அரசியல்வாதி, உள்ளே போக சொல்லு, லட்சணமாக சொல்லு. வெள்ளையங்கிரி மலை சொல்ல யார் சொல்லிடணும்ல. இவங்க 5 ரூபா உங்க அரசியல்வாதிங்க, உங்களை ஏமாற்றிங்கிறானுங்க. அவங்க 1000 500க்கு விலை போகாதீங்கப்பா. மக்கள் காசுக்கோசம் அடிமையாக இருக்கணும். வேணாம், போதும், நில்லுங்க. ஒரு நிமிஷம் ஜெயிச்சு வாழலாம். மனுஷன் பண்ண மனுஷன் ஜெயிச்சு வாழலாம். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக சொல்கிறோம் நாங்கள். ஆணும் சிவன், பெண்ணும் சிவன். கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க உலகத்தில். ஓம் நமச்சிவாய், நமச்சிவாய், திருச்சிற்றம்பலம். எல்லோரும் நல்லா இருக்கிறோம் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் அழிஞ்சு போச்சு நாங்கள் சொல்கிறோம். ஆனால் நீ எவ்வளோ செஞ்சாலும் சரி, இந்த 5 தான் அழிச்சிடும் உங்களை. அதுவும் சொல்கிறேன் பாஷா. 5 தான் அழிவு. ஒன்று ஆவதும் பெண்ணாலே, அழிவதும் பெண்ணாலே. அடுத்து 5 தான் உங்களுக்கு கேடுகாலம். அயல்நாடு கேரளா. கேரளாவில் ஐயப்பன்ல காப்பாற்றிக்க மாட்டார். பண்ணுற அநியாயம் யாராலும் என்ன பண்ண முடியும்? இயற்கை தான் உங்களுக்கு சாவுனாக்கா, நீங்கள் பணம் தேடி ஒன்றாக்கா இயற்கை தான் உங்களை அழிக்கும். மனசாட்சியோட வேலை செய்யுங்க. எல்லாமே மனசாட்சியோட வாழுங்க. எவனையும் நம்பாதீங்க. எவனையும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்காதீங்க. ஓட்டு போடாதீங்க. காசு வாங்கிங்க. எவனும் நல்லவங்க கிடையாது பூமியில். சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய திருச்சிற்றம்பலம்.